தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் கடந்த 10 நாட்களில் 4000 ரூபாய் சரிவு. நாட்களாக வெள்ளி விலையில் மாற்றமில்லை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 240 ரூபாய்க்கு விற்பனை. புதிய உச்சம் தொட்டது முட்டை கொள்முதல் விலை. 5 காசுகள் உயர்ந்து 6 ரூபாய் 65 காசுகளாக நிர்ணயம். மேற்காசிய போர் மீண்டும் தீவிரமடைவதால் கச்சா எண்ணெய் விலை 3% அதிகரிப்பு. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 600 புள்ளிகள் சரிவு. டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 34 காசுகள் வீழ்ச்சி. வளைகுடா நாடுகளின் அமெரிக்க நிலைகள் மீது தீவிர வான்வழி தாக்குதல்களை நடத்திய ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டுவர முயற்சி. ஹோர்முஸ் நீரிணை திறந்தே இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் கூறிய நிலையில் ட்ரம்ப் மறுப்பு. ஓமன் கடற்பகுதியில் இந்திய பணியாளர்களுடன் சென்ற கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம். பதற்றத்தை உடனடியாக தணித்து பேச்சுவார்த்தைகள் மூலம் அமைதியை மீட்க சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு இந்தியா வலியுறுத்தல். காமெனியின் படுகொலைக்கு பதிலடி தரும் வகையில் ட்ரம்ப் உட்பட உலக தலைவர்களுக்கு குறிவைக்க வேண்டும். ஈரானிய பத்திரிகை செய்தி வெளியிட்டிருப்பதால் பரபரப்பு. தமிழ்நாட்டில் வரும் 16ஆம் தேதி வரை வெப்பநிலை உயரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என அறிவிப்பு. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவாகும் என கணிப்பு. 2 நாட்களுக்கு வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படக்கூடும் எனவும் தகவல். போதிய மழை இல்லாததால் வறண்டு வரும் 10,000 பாசன ஏரிகள். விவசாயம், குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதில் சிக்கல். மேட்டூர் அணை திறப்பு மூலம் மேலும் தாமதமானால் 12 லட்சம் டன் நெல் உற்பத்தியை இழக்கும் அபாயம். சம்பா சாகுபடிக்கு போதிய நீர்வரத்து இல்லாததால் காவிரி படுகை விவசாயிகள் கவலை. 4 ஆண்டுகளுக்கு பிறகு கொரோனா பாதிப்பால் ஆந்திராவில் 2 பேர் உயிரிழப்பு. கூட்ட நெரிசலான இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணியவும் மாநில அரசு அறிவுறுத்தல். சென்னை பறக்கும் ரயில் வழித்தடத்தை 6600 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்த திட்டம். மத்திய அரசின் நிதியுதவியை கோரும் தமிழ்நாடு அரசு. பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடக்கம். முதல் கட்டமாக நடைபெறவுள்ள சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு. மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வு நடைமுறைகளில் கல்லூரி நிர்வாகத்தின் தலையீடு இருக்கக்கூடாது. சுற்றறிக்கை வாயிலாக ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் எச்சரிக்கை. மதுரை கொட்டாம்பட்டி அருகே சாலையின் எதிர்புறம் சென்று அரசு பேருந்து மீது மோதிய ஆம்னி பேருந்து. 6 பேர் உயிரிழப்பு, 40 பயணிகள் படுகாயம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி உடல்நலக்குறைவால் காலமானார்.
பூமணியின் வெக்கை நாவலை தழுவி எடுக்கப்பட்டிருந்த அசுரன் திரைப்படம். எழுத்தாளர் பூமணியின் மறைவு தமிழ் இலக்கிய உலகத்திற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என முதல்வர் விஜய் இரங்கல். பூமணிக்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்றும் அறிவிப்பு. பெரம்பூர் தொகுதி மக்களை இன்று சந்திக்கும் முதல்வர் விஜய். எம்எல்ஏ அலுவலகம் இ-சேவை மையத்தை திறந்து வைக்கிறார். ஆறு மாதங்களில் மு.க. ஸ்டாலின் முதல்வராக வருவார் என திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேச்சு. திருச்சி சிவா போன்றவர்கள் மத்திய அமைச்சர்களாக ஆவார்கள் எனவும் நம்பிக்கை. ஆறு மாத காலத்தில் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சராக மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வருவார்கள். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருச்சி சிவா போன்றவர்கள் எல்லாம் டெல்லியிலே அமைச்சர்களாக அமர்வார்கள். திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் தாவேக ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேச்சு. மு.க. ஸ்டாலினுக்கு கோபம் வர வேண்டும் என்றும் வலியுறுத்தல். எந்த நேரம் ஸ்டாலினுக்கு கோபம் வருதோ அந்நேரம் ஒரு ஆட்சி முடியும். அவருக்கு கோபம் வரும் அது வரைக்கும் மாற்றிக்கிட்டீங்களா? குதிரை பேர விவகாரத்தில் இன்று மீண்டும் ஆளுநரை சந்திக்க திமுக முடிவு. வீடியோ காட்சிகளை கொடுத்து நடவடிக்கை எடுக்குமாறு முறையிட திட்டம். ஆளுநர் அர்லேக்கருடன் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி சந்திப்பு. பதவிகளை திடீரென ராஜினாமா செய்யும் சட்டமன்ற உறுப்பினர்களை நேரில் அழைத்து விளக்கம் கேட்க வலியுறுத்தல். ஆளுநராக நான் இதில் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார். நான் சொன்னேன், ஆளுநருக்கு பவர் இருக்குது. நீங்க அவங்களை இம்மீடியட்டா சம்மன் பண்ணுங்க. நீ அந்த 6 எம்எல்ஏக்கு சம்மன் பண்ணுங்க, அவங்களை விசாரிங்க. நீங்க அது ஒரு ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரு கட்சியில ஜெயிச்சு போறாங்க, ஜெயிக்கிறாங்க. ஒரே 1.5 மாசத்துக்குள்ள என்ன காரணத்தால நீங்க ராஜினாமா பண்ணீங்க அப்படிங்கிறது அதுக்கு விசாரணை பையங்க. இடைத்தேர்தலில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் யாரை ஆதரிக்கிறாரோ அவரே வெற்றி பெறுவார். திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேச்சு. எல்லா இடைத்தேர்தலிலும் நம்முடைய தளபதி யாரை ஆதரிக்கின்றாரோ, நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் யாரை ஆதரிக்கின்றாரோ அவர்தான் வெற்றி பெறுவார் என்ற வரலாறை உருவாக்க போகின்றோம். கருணாநிதிக்கு பேனா நினைவு சின்னம் வைத்தால் உடைப்பேன் என்று பேசிய சீமானுடன் ஒரே மேடையில் கூடி குலாவுகிறார்கள். திமுகவை கடுமையாக சாடிய விசிக தலைவர் திருமாவளவன். கலைஞருக்கு பேனா சின்னம் வைத்தால் நானே உடைப்பேன் அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுமில்லே உங்களுக்கு? இன்றைக்கு அவரை பொது வேட்பாளராக நிறுத்தப் போகிறார்களாம். இன்றைக்கு அவர்கள் ஒரே மேடையில் ஒரே நிகழ்ச்சியில் கூடி குழவுகிறார்கள், கொஞ்சிக் கொள்கிறார்கள். பெண்கள் பாதுகாப்பு, ஊழல் ஒழிப்பு 2 மட்டுமே போதும். கொள்கை அரசியல் இனி செட் ஆகாது. சென்னை தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் மரிய வில்சன் பேச்சு. கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட், கரப்ஷன் இல்லாத ஒரு ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. உமன் சேஃப்டி ப்ரையாரிட்டைஸ். இந்த 2 அடிப்படை தான். மற்றவங்களாம் நிறைய பேர் வேற ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கொள்கை அந்த கொள்கைகள் அதெல்லாம் செட் ஆகாது. இந்த 2 தான் அடிப்படை. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் வி த லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநாடு. போதை ஒழிப்பு விவகாரத்தை கையில் எடுக்கும் அண்ணாமலை.
வி த லீடர்ஸ் மாநாட்டில் போதை ஒழிப்பு தொடர்பாக 6 தீர்மானங்கள் நிறைவேற்றம். மாவட்டம் தோறும் போதை தடுப்பு குழுவை உருவாக்க வேண்டும் என தீர்மானம். வி த லீடர்ஸ் மாநாட்டில் பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டிய அண்ணாமலை. மேடையில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து அனைவரையும் வரவேற்ற அண்ணாமலை. ஆண்டு தமிழ்நாட்டில் நிச்சயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும். 2026 ஏற்பட்டது போல் 2031 மாற்றம் உறுதி என்றும் அண்ணாமலை பேச்சு. நாம் செய்ய 2026 தமிழகத்துல ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. 2031 மற்றும் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை அவங்க ஏற்படுத்த தான் போறாங்க. அதுல யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். தாவேக்குவின் வெற்றிக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என அண்ணாமலை பேச்சு. முதல் முறை அமைச்சர்கள் தடுமாறத்தான் செய்வார்கள், தூக்கி பிடிக்க வேண்டும் என வலியுறுத்தல். இவங்கெல்லாம் ஏதோ ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் இவங்கெல்லாம் எம்எல்ஏ கிடையாதுங்க. தட்டு தடுமாறி அரசியல்ல இன்னைக்கு எம்எல்ஏ ஆனவங்க தான் பல பேர். டிவி கொஞ்சம் தடுமாறத்தான் செய்வாங்க. தடுமாறும் பொழுது ஒரு நல்ல சமுதாயமாக இருந்தால் தூக்கி பிடிச்சுதான் விடணுமோ தவிர கீழே அழுத்தக்கூடாது என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். பாஜகவின் பி டீம் என்ற விமர்சனத்துக்கு தாம் ஒரு தேசியவாதி என அண்ணாமலை பதில். மதத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கருத்து. திமுக நண்பர்களுக்கு சந்தேகம், அப்ப பிஜேபியினுடைய பி டீம் தான் அந்த அண்ணாமலையா? ஏன்னா வெளியே வந்தா திட்டணுமே, யாரையுமே திட்டலையே. இந்நேரம் மோடியை பத்தி 2 வார்த்தை திட்டிருந்தா தானே மற்றவங்க எல்லாம் வருவாங்க. ஏன் திட்டாம இருக்காரு? வெளியே வரும் பொழுது ஒரு பழிச்சொல்லை சொல்லி வெளியே வரமாட்டோம். இப்ப அடுத்த கேள்வி, அண்ணாமலை நீ தேசியவாதியா? இருமாறுப்புடன் சொல்வேன், நான் ஒரு தேசியவாதி. மதத்தை ஒரு முறையும் தூக்கி பிடித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாமலை தொடங்கியுள்ள அமைப்பால் தமிழக வெற்றி கழகத்திற்கு பாதிப்பு இல்லை என அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. தங்களுடன் இருக்கும் இளைஞர்கள் மக்கள் சக்தியாக இருப்பதாகவும் கருத்து. பாரதிய ஜனதா கட்சி அவர் பல ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார், தலைவர் பொறுப்பை ஏற்றிருக்கிறார். இப்போது புதிதாக கட்சிகள் துவங்கி இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலும் இது தனி மக்கள் சக்தி வாய்ந்த இயக்கம். அவரோடு செல்கின்றவர்கள் வேறு. கோவை குண்டுவெடிப்பு, வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டம், சுனாமி, கனமழையில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கும் அரசு வேலை வழங்கப்படுமா? தமிழக முதல்வர் விஜய்க்கு முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கேள்வி. ஜூலை 20 மீண்டும் கூடுகிறது இடதுசாரிகள் கட்சிகளின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். கடந்த 17 2வது முறையாக ஆலோசனை நடத்தப்பட்டது. சென்னை புழல் காவாங்கரையில் இரும்பு ராடு விழுந்து 3 வயது குழந்தை உயிரிழந்த விவகாரம். ஒப்பந்ததாரர், ஊழியர்கள் உட்பட 5 பேர் கைது. சிவகங்கையில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி கட்டடம் சில நாட்களிலேயே சேதம். கட்டடத்தை சீரமைக்க பெற்றோர் கோரிக்கை. கருங்கல் ஜல்லி, எம்சான் விற்பனையை முழுமையாக ஆன்லைனுக்கு மாற்றுவது குறித்து யோசனை. கட்டுமான பொருட்களில் நடைபெறும் முறைகேடுகளை தடுப்பது பற்றி கனிம வளத்துறை தீவிர ஆலோசனை. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் புதிதாக உருவாக்கப்பட்ட தங்கத்தேரின் முதல் வீதி உலா உற்சவம் கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு.
பட்டாசு வணிகத்தின் 100ஆண்டு விழாவையொட்டி சென்னை தீவுத்திடலில் பிரம்மாண்ட வானவேடிக்கை நிகழ்ச்சி. பொதுமக்கள் திரளானோர் கண்டுகளித்தனர். இந்திய ஏவுகணை தயாரிப்பு துறையில் தனியார் நிறுவனங்களை அனுமதிக்க மத்திய அரசு திட்டம். உலக அளவில் தேவை அதிகரிப்பதை அடுத்து முக்கிய நடவடிக்கை. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்கிறார் இந்திய வம்சாவளி வீரர். நாசாவில் பணியாற்றும் அனில் மேனன் நாளை விண்வெளிக்கு பயணம். இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் வரும் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் இயங்கும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. முதல் கட்டமாக குஜராத் மாநிலம் சூரத் பில்மோரா இடையே ரயில் இயங்கும் என தகவல். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தற்கொலை செய்து கொள்வதாக கூறி வருந்தினார். முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் SY குரேஷி தனது புதிய புத்தகத்தில் தகவல். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கேட்டு அமெரிக்க அதிபர் டிரம்பிடமா கோரிக்கை வைக்க முடியும்? விமர்சனங்களை முன்வைத்த பாஜகவினருக்கு முதல்வர் உமர் அப்துல்லா கேள்வி. காஷ்மீரில் குதிரை பேரம் நடத்தி ஆட்சியை கவிழ்க்க பாஜக முயல்வதாக முதல்வர் உமர் அப்துல்லா குற்றச்சாட்டு. காங்கிரஸ், உத்தவ் சிவசேனா, திரிணாமுல், பிஜு ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம். காஷ்மீரில் ஆட்சியை கவிழ்க்க முயற்சி என்ற முதல்வர் உமர் அப்துல்லாவின் குற்றச்சாட்டுக்கு பாஜக மறுப்பு. குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் தர வேண்டும், இல்லை என்றால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜக வலியுறுத்தல். டெல்லியில் 15வது நாளை எட்டியது காலநிலை ஆர்வலர் சோனம் வாங்சுக்கின் உண்ணாவிரத போராட்டம். உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகி வருவதாக மருத்துவர்கள் தகவல். குஜராத்தில் 12ஆம் வகுப்பில் இடைநிற்றல் 45% உள்ளதாக பள்ளி கல்வித்துறை அதிர்ச்சி தகவல். 2335 பள்ளிகளில் ஒரே ஒரு ஆசிரியர் மட்டுமே இருப்பதாகவும் ஆய்வறிக்கை. மத்திய பிரதேச மாநில ஓய்வு பெற்ற நீதிபதியின் மருமகள் ஃபிஷா சர்மா மரண வழக்கு. எய்ம்ஸ் மருத்துவ குழுவின் இறுதி அறிக்கை CBI-யிடம் சமர்ப்பிப்பு. பாஜகவும் RSSம் ராமரையே ஏமாற்றுவதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அவனி பன்சால் விமர்சனம். ராமர் கோயில் முறைகேடு குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வலியுறுத்தல். அமர்நாத் குகையில் இயற்கையாக உருவாகும் பனிலிங்கம் 90% கரைந்து விட்டதாக பக்தர்கள் கவலை. இமயமலையில் அதிகரிக்கும் வெப்பம் மற்றும் யாத்ரீகர்களுக்கான உட்கட்டமைப்பு பணிகளால் சிவலிங்கம் வேகமாக கரைவதாக தகவல். காஷ்மீரின் அனந்தநாக் மாவட்டத்தில் மேகவெடிப்பால் பெரும் மழை. குறுகிய நேரத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் குடியிருப்புகள், விளைநிலங்கள் பெரும் சேதம். காஷ்மீரின் செனாப் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. ரியாசி மாவட்டத்தில் சலால் அணை வேகமாக நிரம்புவதால் அனைத்து மதகுகளும் திறப்பு.
உத்தராகண்டில் கனமழை தொடர்வதால் ஆறுகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு. மண் சரிவால் சேதமடைந்த மலைச்சாலைகளை சீரமைக்கும் பணிகள் தீவிரம். உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழை காரணமாக லக்வாரா அணை திட்ட பகுதியில் நிலச்சரிவு. மலையிலிருந்து சரிந்து விழுந்த பாறை இடிபாடுகளில் சிக்கி புதைந்த வாகனங்கள். வங்கதேச தலைநகர் டாக்காவில் கனமழை. சாலைகள், குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வங்கதேசத்தில் கனமழையால் பெரும் பாதிப்பு. 51 பேர் உயிரிழப்பு, 2,67,000 பேர் வேறு இடங்களுக்கு மாற்றம். மறைந்த பின்னணி பாடகி ஜானகியின் உடல் மைசூரில் தகனம். இசையோடு இசையானார் இசை பேரரசி. இசை பேரரசி ஜானகியின் உடலுக்கு அரசு மரியாதை. துப்பாக்கி குண்டுகள் முழங்க நடைபெற்ற இறுதிச் சடங்கு. முன்னணி மென்பொருள் சேவை நிறுவனமான TCS 8900 AI இன்ஜினியர்கள் அடங்கிய குழுவை உருவாக்க திட்டம். வாடிக்கையாளர்களின் தேவைகளை துரிதமாக கொண்டு சேர்க்கும் வகையில் வியூகம். டெஸ்லா அதிபர் எலான் மஸ்கிற்கும் ஓபன் AI நிறுவனத்தின் சாம் ஆல்ட்மேனுக்கும் இடையே உச்சத்தை எட்டிய வார்த்தை மோதல். லாப நோக்கிற்காக வணிக நிறுவனங்களுடன் ஓபன் AI கைகோர்த்துள்ளதாக எலான் மஸ்க் விமர்சனம். ஐரோப்பாவை தொடர்ந்து அமெரிக்காவிலும் கடும் வெப்ப அலை தாக்க வாய்ப்பு. சில மாநிலங்களில் 43 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை. ஜோர்டானில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தை தாக்கி ஈரான் பதிலடி. ஈரானின் 4 ஏவுகணைகளை இடைமறித்து அழித்துவிட்டதாக ஜோர்டான் அறிவிப்பு. சீனா, ரஷ்ய கடற்படைகள் இடையே 6 நாட்கள் நடைபெற்ற கூட்டு பயிற்சி நிறைவு. போரின் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து இரு நாட்டு வீரர்களும் ஒத்திகை.